மற்றும் நமது சயின்ஸ் ஃபேரோட முக்கியமான ஆசிரியர் ஆரோக்கியாசர் ஆசிரியர்களுக்கும் மற்றும் சயின்ஸ் டீச்சர் தினசி டீச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மேடையில் வீட்டிருக்கக்கூடிய செல்வி டீச்சர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தோய் அனைவருக்கும் மாணவர் பெண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சயின்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? சயின்ஸ் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? சயின்ஸ் இல்லாத உலகமே இல்லை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுத்து தூங்குற வரைக்கும் கூட சயின்ஸு தான். நீ தூங்கும் போது கூட அறிவியலோடு தான் தூங்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் சாதாரணமாக தூங்குறது எத்தனை மணி நேரம் அப்படின்னு இருக்குது, சரியா? அத்தனை மணி நேரம் நீ தூங்கலைன்னா உனக்கு நோய் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கணும். காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நீ பேஸ்ட் எடுத்து பல் விளக்குறதுலேருந்து, அதிகமாக பேஸ்ட் எடுத்து பல் விளக்குனா என்ன ஆகும்? வாய் புண்ணாயிரும், சரியா? அங்கேயும் சயின்ஸ் இருக்குது. நீ வீட்டில் போய் தண்ணி எடுக்கும்போது அங்கே சயின்ஸ் இருக்குது. சுடுதண்ணி காய வைக்கிறதுல, அம்மா சாப்பாடு வைக்கிறதுல சயின்ஸ் இல்லாத இடமே இல்லை. சயின்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு பையனை அவங்க அம்மா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காண்டி போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சு. சேர்த்தோன்னே கொஞ்ச நாள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டே இருக்கான். போய்கிட்டு அந்த ஆசிரியர் இவனை பார்த்துட்டு, இவன் படிக்கிறதுக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாட்ட கேட்டு இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, இவன் படிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு லெட்ரு அடக்க எழுதி கொடுத்துறாங்க. இவன் படிக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி டீச்சர் கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டு போய் வச்சுட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. வேதனைப்பட்டுட்டு இப்போ பையன் கேட்குறேன் அவங்க அம்மாட்ட, ஏம்மா என்ன எழுதி கொடுத்தாங்க டீச்சர் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ரொம்ப நல்லா அறிவாளியா, நீ நல்லா படிக்கிற பையனா அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவோட வளர்ப்பில் தான் வளர்றான். வளர்ந்தவன் பெரிய ஆள் ஆகுறான். நிறைய கண்டுபிடிப்புக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறான். கிட்டத்தட்ட 1000க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கான். அந்த அறிவியல் விஞ்ஞானி அவர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பேர் என்ன பேருன்னு தெரியுமா? தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு வேண்டான்னு சொன்ன ஒரு மாணவன், அவன் 1000கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச ஒரு அறிவியல் விஞ்ஞானி. யாராவது? தாமஸ் ஆல்வா எடிசன். யார் அவர்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு ஆசிரியரால் புறக்கணிக்கப்பட்டு அவன் வீட்டில் இருந்து வளர்ந்து அவனால் 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இங்கே ஆசிரியர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே பொதிஞ்சு கிடக்கு. உங்களுக்குள்ள விஞ்ஞானம் எல்லாமே உங்களுக்குள்ளே பொதிஞ்சு கிடக்கு. நீங்கள் அதை ஊக்குவிக்க ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த விஷயத்தை எடுத்து செய்யுங்க. ஏன்னா சில வேலைகளில் சில மாணவர்களால் ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். சிலது இந்த 10 நாள் எடுத்திருக்கலாம். அந்த 10 நாள் டயத்துக்குள்ளே சில வேலைகளை செய்ய முடியலை. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா, உன்னோட கண்டுபிடிப்பை எப்பயுமே நீ ஆயத்தமாக வச்சுருக்கணும். உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். பிரஜித் உனக்கு அவனுக்கு கொஞ்சம் பேருக்காண்டி தான் பேசிகிட்டு இருக்கேன். உன்னோட கண்டுபிடிப்பை நீ எப்பயுமே நீ ஆயத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் அதில் உன்னோட கண்டுபிடிப்பை கொண்டு வந்து கொடுக்க முடியும். நீ அந்த நேரம் அவங்க சார் சொல்லும் போது நீ ஆயத்தம் ஆகலைன்னு வச்சுக்க, உன்னோட கண்டுபிடிப்பு இங்கே வராது. சயின்ஸ் பேரில் இடம்பெறவே வராது. அப்போ நீ எப்போ சார் கேட்டாலும் நீ கொண்டு வந்து கொடுக்குற தயார் எடுப்போடு இருக்கணும். எனக்கு தெரியும்னு சொல்லி சார் சொல்லி கொடுக்கும்போது நீ கவனிக்கலை கேட்கலன்னு வச்சுக்க, உன்னால் செய்ய முடியாது. அப்போ இந்த சயின்ஸ் பேரில் எத்தனையோ மாணவர்களோட கண்டுபிடிப்புகள், எத்தனையோ மாணவர்களோட படைப்புகள் இருக்குது. அத்தனை மாணவ கண்மொழிகளும் ஆசிரியர்கள் சார்பாக எனது மிகுந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியாசருக்கும் மற்றும் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். சார்மார் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா கவனிங்க, கூட சேர்ந்து சார் சொல்லி கொடுக்குறதுல நீ செஞ்சாதே திறமை. எக்ஸாம் ஹாலில் போய் பரீட்சை எழுதுகிற போது தானே அவன் மார்க் எடுக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீ எக்ஸாமில் எழுதாமல் அங்கே பேப்பரை வெறும் பேப்பரை வச்சுட்டு வெளியே வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னா எப்படி செய்ய முடியும்? சொன்னால் யாராவது நம்புவாங்களா? பரீட்சை காலம் கொடுத்துருக்க வாய்ப்புக்களை நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம வெளிப்பட முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி அனைத்து மாணவ கண்மணிகளும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி.